சின்ன பையா மூஞ்சிலே முடிக்கூடாது நாயா மரியாதை விட்டு பேரு சொல்லிட்டேன் நானு நாயா வெளியே போனா நாயா வெளியே போனேன்றேன் தாத்தா சம்பாதிச்ச இடம் தானே அவரோட சொத்து தானே எல்லாத்தையும் அந்த ஏமாத்திட்டு லாஸ்ட் கலிகாலத்துல ஒரு கஞ்சி கூழு கூட குடிக்க முடியாம அந்த சாவ வச்சிங்க அதே விருப்பம் என்ன சாவடிக்கல பாக்குறீங்களா நாயா வெளியே போனோம் எனக்கு இந்த வீட்டுல பங்கு இருக்குது நீங்க வெளியே போங்க ஆமா உங்க வீட்டுல பங்கு இருக்குது இது சம்பாரிச்சது எல்லாம் நானும் என் புருஷன் உங்க தாத்தங்காரன் ஒண்ணும் சம்பாதிக்கல வந்துட்டாரு தாத்தா சொத்து எனக்கு தானே அது ஒரு கட்டில் கிடக்குது பேரு ஒண்ணுத்துக்கு உதவாத அந்த கட்டில் தான் உங்க தாத்தா காசு குத்து வாங்குது புரியுதா அதோ நின்னுங்கிறிய அந்த இடத்துல தான் போட்டுக்கின்னு நாண்டுக்குன்னு பேண்டுக்குன்னு கட்சி காசல் செத்தான் அது ஒன்னா இருக்குது வேணா எடுத்துக்கோ அது அவர் வாங்குறது தானே ஆமா அவர் இடம் தானே அப்புறம் நீ எதுக்கு என்ன கேக்குற என்ன கேக்குறாங்க இது அவர் கட்டில போட்ட இடம் இந்த 6 நாள் அவர் தானே ஆமா எனக்கு வாங்க தெரியும் நீ கிளம்பு நீ எது இந்த 6 நாள்ல நீங்க இருக்க போற உனக்கு ஏன் அதெல்லாம் உன் வீட்டுல இருக்கவானான்ட்டுல நீ கிளம்பு நீ சரிடா விடுறா நீ இங்க இருக்கிறது ஒண்ணு எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா வீட்டுல மட்டும் கால் எடுத்து வச்சுட்டியோ என் மாவனை துண்டா நறுக்கி போட்டுரும் சொல்லிட்டேன் நானு பாக்குறனே நான் போகும்போது வரும்போது முஞ்ச பாவமா வச்சுன்னு சோறு கேக்குறது மயிர் கேக்குறது மண்ணாங்கடி கேக்குறதெல்லாம் கேக்குற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன் எனக்கு தெளிக்கிற நீ பக்கத்தோட போய் அண்டாயத்துல பிச்சை எடுக்கிறிய குழம்பு கொடு கீரை கொடு சாம்பார் கொடு யார் நானா ஒருத்த வீட்டுல கறி குழம்பு வச்சிருக்க கூடாது மோந்துக்குனே வாசனை பிடிச்சுனே போறிய யாரு புத்தி அது அது கூட கொஞ்சம் பொறுமையா தான் வாசனை பிடிக்கும் நீ அதை மிஞ்சிருவ நீ பேசுற மாதிரி எல்லாத்தையும் விசாரிச்சு அடிச்சு குளுத்துற போற நீ உன் புருஷனை உட்காந்து ஆமா காத்துல அந்த ஆளுக்கு ஒரு 2 கிளாஸ் பால் கொடுத்துட்டா போயிச்சிருப்பான் அது கொடுக்க துப்புல சாவடி அத குத்ததுக்கு தான் மூச்சு அடிச்சு போய் செத்துட்டானே அந்த கிழமை அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் கொடுக்கணும் அப்படியே படுக்க வச்சு மூக்குல வாயில் சேர்த்து அடிச்சு விட்டா என்ன பண்ணும் ஐயோ உனக்கு அதுல பங்கே இல்ல பாரு நீ நல்லா தெளிவு தானே தாத்தா செத்த நம்ம கட்டில் கிடைக்கின்ற பேர்ல தானே சாவடிச்சா ராஜாதேசி கட்டில அது எனக்கு ஆர்வம் எனக்கு ஊர்ல அதாவது பேர பிள்ளைங்களுக்கு குயில் ஏற்றி வச்சுட்டு செவாதுங்க இது பாரு ஒரே ஒரு 6 நாள் கட்டில ஏற்றி வச்சுட்டு செத்து போச்சு கேட்ட நாய் என்ன பண்ணி தொலைத்து பெரியவங்க சும்மா சொன்னாங்க வீடு கட்டி பாரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி பாருன்னு உன்னை நம்பி புதுசா எனக்குன்னு ஒரு வீடு கட்ட போறேன் கேவா மேலுங்க நீ ஆசீர்வாதம் பண்ண தேவையில்ல கீழே இருக்கும்போதே ஒண்ணும் பண்ணல மேல ஆசீர்வாதம் பண்ண போறேன் இந்த நைட்ல வந்து அமுக்குறது பயம் புத்துட்டு இந்த மாதிரி வேலை வச்சு கூடாது தாத்தானு கூட பார்க்க மாட்டேன் பேய் அடிக்கிற மாதிரி செருப்பை தடிப்பேன் தொடப்பை தேடி அடிப்பேன் இந்த பக்கம் வரவளை வச்சுக்காத யாரோட தயவு எனக்கு தேவையில்லை தாத்தா சம்பாதிச்ச இடம் எனக்கு இது இதெல்லாம் எங்க இருந்து உருப்பட போதோ தெரியல தாத்தா கூட தாத்தா சொத்து நான் வீடு கட்டி என்ன நிம்மதியா வாழ முடியும் சும்மா தேவலாம என் வாய கலராதரா பைத்தியக்கார மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணின்னு இருப்பேன் ஒரே கேள்விங்களா வச்சு வச்சுக்கிறான் என்ன பண்றது சொத்து தேக்கத்துக்கு பதிலு எந்த கேள்வி வந்து படுக்க போத பக்கத்துல வந்து தெரியல அந்த ஆசை வேற இருக்குதா உனக்கு தாத்தா முத வீடு கட்ட போறேன் தாத்தா மேல தாசி மண்ணு அப்போ தாத்தா 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 கோவிந்தா கோவிந்தா அம்மா நான் சும்மா இல்லடா எங்க அம்மாவல ரொம்ப துள்ளடா வாசல நாயி போல உட்காந்தாரு தாத்தா தாத்தா அவரு வாயில முகல பாலை ஊத்தி கொண்டுட்டே ஆத்தா ஆத்தா டேய் அச்சு மூஞ்ச இதெல்லாம் வச்சு வாய குழப்பி விட்டுருவோம் நாய என்ன உனக்கு திமுறா அவர் மனுக்கு வந்தாரு ஏதோ போறது தின்னுட்டு பால் குடுக்குற அதை குடுக்குறன்னு போறக்கார வாயில ஊத்துற வாயில தானே ஊத்துவாங்க பால் ஒரு கிளாஸ் மூக்கல ஊத்திட்ட பாத்துட்டு தான் இருந்தேன் பாப்பா நீ செருப்பால் அடிப்பா நாய எல்லாத்தையும் பாத்துட்டு தான் மேல இருந்தேன்னு நான் வீடு கட்டது கூட அவர் தான் பாத்துக்கிறாரு பாத்துனுக்குறாரு மேல மேஸ்திரி வேலை செஞ்சுனுக்குறாரு உனக்கு மேப் போட்டு குத்துனுக்குறாரு இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பான்னு ஏன்டா ஊசுரா வாங்குற நீ வேற இந்த கம்பு கட்டெல்லாம் எத்தனை மரியாதை போயிடாச்சுனா பையா கண்ணு எதிர்க்கு இருக்காதா பாக்க அப்படியே எனக்கு எரிச்சலா ஆகுது கம்பு கட்டியா இது எங்க தாத்தா வலது காலு அது இடது காலு அது வலது கை அது இடது கை எங்க தாத்தா என்னை இப்படி காப்பாத்திங்கிறாரு நான் அடியில உட்காந்துக்கிறேன் மேல ஸ்பைடர் மேன் தொங்கினுக்குறாரு உங்க தாத்தா எங்கேயோ தொங்கினுக்குறாரு அவர் வாழ்ந்த இந்த வீட்டுல தான் இருக்கப்ப நான் வாழ்வேன் ஊடா நான் இருப்பேன் ஆமா ஐயோ கடவுளே தாத்தா கால் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ இல்ல உடச்சு கிடைச்சிருவாரு பாரதேசி நாய அவர் உயிரோட இருந்த வரைக்கும் மூக்கு படிக்கு 2 ரூபாய் வாங்கின்னு கமிஷன் வாங்கி கொடுத்த நாய் நீ இப்ப அவர் மேல அப்படியே பாசம் பொங்குதா இவருக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் நான் ஏதோ பண்றேன் என்னால ஏதோ துப்பு இருக்குது அந்த ஆளுக்கு சொல்லு இவரால் நிறைய துப்பு இருக்குதுப்பா அவருக்கு ஆளே மூஞ்சும் பாரு தாத்தா இந்த டைம் மூக்குப்படி வாங்கிட்டு வந்துட்டேன் 2 ரூபாய் பேலன்ஸ் இருக்குது தாத்தா போன டைமே வாங்கிட்டு வந்தேன் நீ எனக்கு 2 ரூபாய் தரல இந்த டைம் நான் வாங்கிட்டு வர மாட்டேன் அப்படின்னு பேரம் பேசின நாய் தானே நீ இப்போ ஒரு கட்டிலுக்காக இல்லாத பேச்சு பேசினுக்குற தாத்தா காலுங்க உதரும்
ஏய் போடா, கண் எதிர்க்கு இருக்காதரா. நீ கிளம்பு, உனக்கு என்ன வேலை? கிளம்பி நேரு. நான் பாத்திரம் தேய்க்கிறதுல வந்து நீ என்னத்துக்கு தேவலாம் பாட்டு பாடி என்ன வெறுப்பேத்துனுக்குற? தாத்தா, நீ இருக்கிறியா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா குத்து மதிப்பா ஒரு நம்பர் போட்டு வீடியோக்கள் போட்டுக்கிற வானத்துக்கு. நீ எங்கண்டா பார்த்தா தெரிஞ்சுக்க. நீ 10 இடத்த உள்ள பேரம் பாரு. அழகா வீடு மாரி ரெடி பண்ணிட்டேன். சூப்பரா இருக்கு பாரு. சுத்தி பாரு, நல்லா பாரு. எப்படி இந்த இடம் எப்படி ஆக்கி வச்சிருக்க பச்சா? சூப்பரா மஜாவா ஆயிக்கிறா. இரு பார்ட்னர் போன் பண்றாரு. தாத்தா வச்சுட்டா மச்சான். மச்சான் டேய், கட்டெல்லாம் பாரு செமையா ரெடி பண்ணிட்டேன். வீலுக்கு எல்லாம் போட்டு சும்மா தங்கத்தேர் மாதிரி சும்மா தகன்னு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நீ சரக்கு மட்டும் குச்சின்னு வந்துரு பாரு. சைடு பாரு, வாட்டர் பாட்டில், சிப்ஸ், முறுக்கு, வீல் கீழ் எல்லாம் திட்டிக்கிட்டேன். பக்கவாக்குது. சரக்கு மட்டும் கொண்டாந்து வச்சுக்கா. சும்மா ஒரு நடமாடு வாங்கிச்சாப்பா ஒண்ணு. நீ களை கட்டுறா, வாடா சீக்கிரம் வாடா. எப்பரா? டேய் மச்சான் விளையாட வெறிய இருக்காரு. கம்னு ரெடி. டேய் டேய் என்னடா சின்ன ஊட்ட கட்டுறேன், கோட்டை கட்டுறேன், அப்படியே பெரிய ஆள் ஆய் கட்டுறேன்னா பார்த்தா வச்சு இந்த ஒரு பண்ணி உடச்சு கடாசுற. என்னடா உனக்கு திமிரா? ஏய் என்னாச்சுன்னு சொல்றானாயே? சும்மா வெறிய தின்னுக்காக போயிட்டான். சும்மா வெறியா சும்மா சும்மா டென்ஷன் ஆயிரும். நானு இந்த மாதிரி தான் நீ வேற எங்கனா போய் ஊட்ட கட்டுறான். நான் வாசல் முன்னாடி உட்காந்து டென்ஷன் ஆகி போன்லாம் உடைப்ப நான் எதுவும் கேட்க கூடாதா? என்னடா ஆச்சு சொல்றா? நீ கவர்மெண்ட் லீவ் ஆமா, ஒயின் ஷாப் லீவ் விட்டாங்களாம். நீ எல்லாம் ஃபுல்லா மச்சான் ஒரு 10,000 ரூபாய்க்கு சரக்கு வேணா, 20,000 விற்கலாம், 20,000 சரக்கு வேணா, 40,000 விற்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குசி பேத்தி விட்டான். வீடு கட்ட வச்சிருந்த காசு எல்லாம் ஒரு சரக்கு வாங்க குத்து விட்டேன். வாங்கிட்டு வரும்போது இப்ப அவரு கூலா சொல்றாரு, மச்சான் போலீஸ் புடிச்சிட்டாங்க மாமே, வச்சுட்டா நான் அப்புறமா பேசுறேன்டா. ஒரு சிக்கன் மக்கு கட் பண்ணிட்டாமா. அட பரதேசி நாயே, உனக்கு எனக்கு சண்டை வந்ததே அந்த நாய் கூட சேரக்கூடாது, குடிக்க கூடாதுன்றதுக்காக தான் சண்டையா வந்துச்சு. அழகா சொன்னா பிளான் போட்டு வச்சிருந்தோம்மா. நல்லா 40,000 வித்து நல்லா குரூப்போஸ் வீடா கட்டிடலாம், பக்காவா கட்டிடலாம்னு சொல்லிட்டு இப்ப இந்த மாதிரி சொல்றாமா அவன். நான் எங்க போவேன்? நானு நல்ல பிசினஸ். எவனா சோறு தண்ணி இல்லாம கூட ஏழை பணக்காரன் மட்ட மயிறு ஒருத்தம் கூட ஜாதி மொத்தம் எதுவுமே பார்க்க மாட்டானுங்க. மொத்த பேர் அங்கதான் வந்து சூழ்ந்து கிடப்பானு ஜிலோன்னு. நல்லா வியாபாரம் பார்த்தா அழகா கூலா சொல்லிட்டு போறாரு இவரு. போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு ஃபுல்லா போதில் இருக்கிறான். இவன் எத்துன்னு வரனா இங்க எத்துன்னு வந்து குடிச்சு என்ன ஆகுது? அங்க வரும்போதே ஃபுல்லா குச்சின்னு வருவாரு அவரு. பின்ன போலீஸ்காரங்க குடிக்காம என்ன பண்ணுவாங்க? எத்துன்னு வர லட்சம் தப்பாரு அவரு. இங்க வச்சுனாரு, இங்க வச்சுனாரு, இங்க வச்சுனாரு, இங்க வச்சுனாரு. இவர் நடமாட ஒழிச்ச மாதிரி வந்து வர்றாரு இவரு. ஏமா இதனால திருந்த மாட்டானுங்க. நீ திருந்துறியாடா? டேய் உண்மையா சொல்றேன், இவ்வளவு நேரம் நான் உன்னை வீட்டுட்டு போன்னு திட்டினேன். இதுக்கப்புறம் எனக்கு செத்து தொலைஞ்சிரும் சொல்லிவிட்டேன் நானு. என்னடா கட்டில வீல் வச்சு நடமாடும் ஒயின் சாப்பிட்டு எவனா நடத்துவானாடா? மூலகிரம இப்படி பண்ணுவானாடா? அந்த நாய் கூட சேரான்னு சொல்லி அம்மா திட்டினாலும் நீ திருந்தவே மாட்டியாடா? மானத்தை வாங்கறதுக்குன்னே இருப்பியா? உங்க அப்பா மானத்தை வாங்குறடா. ஆனா நீ நிஜமா சொல்லிட்டா சின்ன பையா. எங்க அப்பா மானத்தை வாங்குறேன். பெரிய இவரு எம்மாண்டா உனக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாரு. அவர் ஒயின் ஷாப்ல உட்காந்து பிளாக்ல விக்கிறாரு, நான் ஊரா விற்க போறேன். 2 பேருக்கு என்ன வித்தியாசம் இது? எனக்கு குடிக்காதுன்னு வந்து வளர வேண்டியது. அது குஷ்டம் வந்து நம்ம கிட்ட. ஆமாண்டா, ஒவ்வொரு பசங்களுக்கும் அப்பா தான்டா ஹீரோ. அந்த அப்பாவை குஷ்டு வந்து சொன்னா உங்களுக்கு தான் இப்படிதான் நெக்ல ஏறி போய் திமிர் மேல பண்ணுவீங்க. 20,000 லாஸ் ஆகி போச்சு. 20,000 லாஸ். என்ன பண்றது? இப்படி இடத்துக்குள்ள போயிடுச்சு. உனக்கு ஏது அவ்வளவு காசு? எல்லாம் நீ வீட்டுக்குள்ள வச்சிருந்தா. ஐயோ என்ன ஐயா? ஐயோ அவர் பிள்ளைங்களுக்கு யாரு இதுனாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆளே மூஞ்சி பத்தியா ஊட்ட கட்டிக்கிற மயிர் லட்சம் பாரு. தூக்க மாட்டி சாவ போறேன். உட்காந்து தூக்க மாட்டிக்க போறேன். எங்கனா மாட்டின் சாவு. நல்லா அழகா ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஜங்குன்னு நல்லா வியாபாரம் பண்ணலாம்டா. 4 பேரை சாவ வச்சிடலாம், ஒரு 10 பேரை சாவ வச்சிடலாம். சரக்கு ஊத்தி விட்டுன்னு எவனும் ஜாவ மாட்டானுங்க பொழுது. நம்ம தான் ஜாவனம் பொழுது. 20,000 ரூபாய் பறி கொடுத்துட்டு இந்த பழப்புது செத்தியா தொலைலாண்டா நீ. என் அம்மான்றா வாயில அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி வாயில வரவே கூடாது. ஆனா எனக்கு இதே வார்த்தை தான் வருது. நான் நீ ஏன்னா அந்த மாதிரி பண்ணி தொலைறியா தெரியல. கவுரு எத்தனை வருவா? நானே கம்மு சொல்லுகிறேன். வேற ஏமா போமா. ஏமா ஆன்சு தண்ணி கொதிக்க வச்சு வாட்டர் பாட்டில் ஊற்றி எல்லாரும் கூத்து சாவச்சிட்டாவா? போதை ஏறும் நல்லா சொல்லிட்ட. டேய் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் வச்சு குமுறு கஞ்சி காசு வாங்கடா சின்ன பையா. கொஞ்சம் நஞ்சு அழும்பு பண்ணலாம், ஒரு அடி அழும்பு பண்ணக்கூடாதுரா. ஏன்டா இப்படி அக்குறும்பு பண்ணி திரியிற நீ? எம்மாண்டா உன்கிட்ட நான் அட்வைஸ் பண்ணி தொலைகிறது.
ஆ ஆமாம் இன்னைக்கு நான் உன்னை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுல இந்த 20,000 நீ எப்படிடா எடுத்த ஆ நீ தானே எடுத்து மறைச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் சட்டை உள்ள எடுத்து வச்ச பைத்தியம். ஐயோ நீ வருது நான் அந்த வீட்டை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டா. Bye.